வணக்கம் மக்களே. தீபாவளி கொல்ல வந்த ரவுடி கோவில் அருகே ஃபோன் பேசிக்கொண்டே நடந்து வர, எதிரில் மீனாட்சியும் ஃபோன் பேசியபடியே நடந்து வர இருவரும் மோதிக்கொள்கின்றனர். மீனாட்சிக்கும் ரவுடிக்கும் வாக்குவாதம் ஏற்பட ஒரு கட்டத்தில் போலீஸை கூப்பிட்டு அவனை பிடித்து கொடுக்கின்றனர். அதன் பிறகு அந்த ரவுடி ரம்யாவுக்கு ஃபோன் செய்து தான் கைதான விஷயத்தை சொல்ல, அவள் அவனை வெளியே எடுக்க ஸ்டேஷனுக்கு கிளம்புகின்றாள். மறுபக்கம் கார்த்திக் ஜூஸில் மருந்து கலந்தது யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கம்ப்ளைண்ட் கொடுக்க ஸ்டேஷனுக்கும் வருகின்றான். அப்போது கார்த்தியின் நண்பரான இன்ஸ்பெக்டர் உங்கள் அண்ணிக்கிட்ட ஒருத்தன் தப்பாக நடந்துக்கிட்டான்னு கைது பண்ணி இருக்கும். அவனை விசாரிக்கும் போது அவன்கிட்ட கத்தி இருந்தது, தீபாவை குத்த வந்தது இவனா பாரு என்று காட்ட, கார்த்திக் இவன்தான் என்று அடையாளமும் காட்டுகின்றான். அதன் பிறகு ரம்யாவும் ஸ்டேஷனுக்கு வர கார்த்திகிடம் சிக்கிக் கொள்கின்றார். எதுக்கு இங்கே வந்தீங்க என்று விசாரிக்க, ரம்யா ஒருத்தன் கத்தியை காட்டி மிரட்டி பணம் கேட்பதாக கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்ததாக சொல்லுகின்றார். பிறகு இன்ஸ்பெக்டர் இவனா பாருங்க என்று காட்ட, ரம்யாவும் ஆமாம் என்று தலையாட்டி அங்கிருந்து கிளம்பி வருகின்றார். அதனைத் தொடர்ந்து அபிராமி மீனாட்சியும் ரம்யா வீட்டிற்கு வர அவர்களை வரவேற்கின்றார்கள். பிறகு அப்பாவிடம் அழைத்து சென்று அறிமுகம் செய்து வைக்க, அவர் கார்த்திக்கு முதலாக என் பொண்ணை தான் பொண்ணு பார்க்க வந்தீங்க என்று சொல்ல அபிராமி ஷாக் ஆகின்றாள். இதையடுத்து ரம்யா அப்பா சொன்னதை மனசில் வச்சுக்காதீங்க, கார்த்திக் தீபாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் என்று சொல்லுகின்றார். அபிராமியும் மீனாட்சியும் கோயிலிலிருந்து கொண்டு வந்த சாமி புடவையை இங்கே மறந்து வைத்துவிட்டு கிளம்பி விடுகின்றனர். ரம்யா அந்த புடவையை எடுத்து வைத்து கொள்கின்றார்.